எல்லாரும் எல்லாம் மலங்கள் பண்ணிட்டோம். மகிமை நிறைந்த தேவனே, வல்லமையுள்ள கர்த்தாவே, இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மீண்டும் ஒரு விசை ஆண்டவரே, இந்த பூமியிலே உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் கூடி வந்து தேவனாய கர்த்தரை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கடந்த நாட்கள் முழுவதும் தேவரீர் எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்கி நடத்தினீங்க. எங்களுடைய போக்கிலும் மரத்திலும் உடைய கரம் எங்கள் கூட இருந்தது. நன்றி சொல்லிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய பிரயாசங்களெல்லாம் ஆசீர்வதித்தீங்க. உங்களுக்கு நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் உடைய ஆலயத்தில் வந்திருக்கிற நாங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உம்மை ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக. ஆவியோடும் உண்மையோடும் உங்களை ஆராதிக்க எங்களுக்கு பலன் தாங்க. பாடுகிற பாடல்களை உணர்ந்து பாட எங்களுக்கு உதவி செய்யுங்க. தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். தெய்வ வல்லமையினால் எங்களை நிரப்புங்க. உடைய கிருபை எங்களை தாங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உட்காருவோம். உணர்ந்து பாடல்கள் 1237வது பாடல். இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கு அவரே. இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கு அவரே. இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கு அவரே. நேசமோசி பாருதல் இயேசுவில் கண்டேன் ஞானம். நேசமோசி பாருதல் இயேசுவில் கண்டேன் ஞானம். என்ன மதுரமாவர் நன்னய நமச்சுவை. என்ன மதுரமாவர் நன்னய நமச்சுவை. என்னகத்தில் நினைத்தார் இன்னல் பறந்திடுமே. என்னகத்தில் நினைத்தார் இன்னல் பறந்திடுமே. பஞ்சம் பசியுடனே மிஞ்சும் துயர் வந்தாலும். பஞ்சம் பசியுடனே மிஞ்சும் துயர் வந்தாலும். அஞ்சேன் இவையேன் தஞ்சம் ஏசிருக்கையில். அஞ்சேன் இவையேன் தஞ்சம் ஏசிருக்கையில். லோகம் என்னை எதிர்த்து போவென்று சொல்லிடேனும். லோகம் என்னை எதிர்த்து போவென்று சொல்லிடேனும். சோகம் அடைவேனோ என் ஏகன் எனக்கு இருக்க. யாதியால் எந்த காயம் யாதியால் எந்தனது காயம் கேட்டு போயினும். மாய தோற்றத்தை இயேசு நாயகன் மாற்றிடுவார். மாய தோற்றத்தை இயேசு நாயகன் மாற்றிடுவார். பாவத்தால் என்னில் வந்த சாபக்கரைகள் மாற்றி. பாவத்தால் என்னில் வந்த சாபக்கரைகள் மாற்றி. சோமீர நிதியுடை ஆபரணமாயிவார். சோமீர நிதியுடை ஆபரணமாயிவார். என்னென்ன மாயலோக கண்ணல் என்னில் வந்தாலும். என்னென்ன மாயலோக கண்ணல் என்னில் வந்தாலும். முன்னும் பின்னுமாயேசு என்னை நடத்திடுவார். முன்னும் பின்னுமாயேசு என்னை நடத்திடுவார். இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கவரே. இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கவரே. நேசமோசி பாருதல் இயேசுவில் கண்டேன் ஞானம். நேசமோசி பாருதல் இயேசுவில் கண்டேன் ஞானம். ஆசை என் மனவாட்டி ஆக்குவேன் உன்னை என்னும். ஆசை என் மனவாட்டி ஆக்குவேன் உன்னை என்னும். நேச உறுதியுரை இயேசு எனக்களித்தார். நேச உறுதியுரை
இயேசு எனக்கு அளித்தார். இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கவரே. இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கவரே. நேசமோசி பாருதல், இயேசுவில் கண்டேன் ஞானம். நேசமோசி பாருதல், இயேசுவில் கண்டேன் ஞானம். அல்லேலூயா. யாரும் எழுந்து உன்னத பாடல்கள் 1218 பாடலை. நம்பிக்கையினால் நீ வாழ்வு வருவாய், நண்பனே நீ பயப்படாதே. வாழ்க்கை நம்பிக்கையில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி தானே? அப்படி தானே இல்லையா? ராத்திரி படுக்கிறோம், காலையில் எந்திரிப்போமாங்கிறது எந்திரிப்போங்கிற ஒரு நம்பிக்கை தான். நாளைக்கு காலையில் எந்திரிச்சு அங்கே போகணும், பேங்குக்கு போகணும், இந்த வேலையை முடிக்கணும், அங்கே ஏர் ஓட்டணும், இந்த கடையை திறக்கணும், அந்த கட்டடத்தை கட்டணும், இப்படின்னு நம்ம நிறைய பிளான் வச்சுட்டு என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்ணுறது கூட, ஆண்டவரே நாளைக்கு இந்த வேலையெல்லாம் செய்யணும். உங்கள் காலையில் எந்திரிச்சாதான் உண்மை அந்த வேலைலாம் நடக்கும். எந்திரிக்கலன்னா அது ஒரு நம்பிக்கை தான் இல்லை, நாளைக்கு இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. ஆமாம், சில பேர் என்ன செய்வாங்க, நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படி நினைக்கிறவங்க தான் தவறான வாழ்க்கையின் முடிவுகளை என்ன செய்கிறாங்க, எடுக்கிறாங்க. சூசைட் அட்டம் பண்ணுறாங்க. இன்னும் என் வாழ்க்கை இதுக்கு மேலே கிடையாது, இவ்வளோதான் என் வாழ்க்கை, இவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு என்ன செய்கிறாங்க, முடிவு கட்டிடுவாங்க. வாழ்க்கையில் ஒரு வியாபாரத்தை செய்கிறோம், அதில் நஷ்டம் வரும் பொழுது இனிமேல் நம்முடைய தொழில் என்ன செய்யாது, விருத்தி அடையவே சரி. ஒரு விவசாயத்தை பண்ணுறோம், இனிமேல் அந்த நிலத்தில் விளைஞ்சு நம்ம என்ன செய்ய போகிறதில்ல, நம்ம செழிக்க போகிறது கிடையாது. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையின் முடிவுக்கு வந்து விட்டதை போன்ற ஒரு சூழ்நிலை, நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பற்றி வேதம் சொல்லுகிறது, வைத்தியர்களுக்கு தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று செலவழித்தும் ஒருவராலும் குணமாக்க முடியாத ஒரு வியாதி. இனிமேல் உனக்கு நம்பிக்கை இல்லை, போமா, அவ்வளோதான். நீ என்ன காசை கொண்டாந்தாலும் இனிமேல் ஒன்றை குணப்படுத்த முடியாது என்ற பட்சத்தில் அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அவருடைய ஆடையை தொட்டால் கூட எனக்கு என்ன கிடைக்கும், சுகம் கிடைக்கும். எருவ கோட்டைக்கு முன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த பொழுது, ஐயோ இவ்வளோ பெரிய கோட்டையா, இதை தாண்டி நம்ம என்ன செய்ய முடியாது. ஆமாம், நம்ம வாழ்க்கை அந்த கானானுக்குள்ளே போய் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் தேவனாய் கர்த்தர் அதிசயத்தை செய்தார். அந்த கோட்டையை தாண்டி செல்ல அவர் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் அநேக உபத்திரவங்கள், அநேக பாடுகள், வியாதிகள், இதன் மத்தியில் நம்முடைய வாழ்க்கையின் முடிவுக்கு வந்து விட்டதை போன்ற ஒரு சூழ்நிலை. இனிமேல் நமக்கு உயர்வு கிடையாது, இனிமேல் நம்ம வாழ்க்கையில் நாம் இதுக்கு மேலே நினைச்ச முடியாது, போக முடியாது என்ற ஒரு சூழ்நிலையில் தான் கர்த்தர் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். என்னை நீ நம்பினால், மனுஷனை நம்பாவிட்டால், மனுஷனை நாசியில் சுவாசமுள்ள மனுஷனையே நம்பி இவ்வளோ நாளும் எங்கே போயிட்ட, கீழே போயிட்ட. இனிமே நீ என்ன நம்பு, நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கும். தேவன் பேரில் பற்றுதலாக இருக்கிறதா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடலாமா? எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாமா? வாழ்வு பெறுவாய், பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். அது
அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். தழும்புகளால் நீ சுகமானாய், பயவினால் மறுபடி பிறந்து விட்டார். தழும்புகளால் நீ சுகமானாய், பயவினால் மறுபடி பிறந்து விட்டார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம். ஆமென். சொல்லுவோமா தைரியமா? பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். அம்மனே பயப்படாதே, நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே பயப்படாதே, ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகம் அடைந்தார். ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகம் அடைந்தார். ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே, ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஒளிவாய் இயேசு என்று சுகம் தருவார். ஒளிவாய் இயேசு என்று சுகம் தருவார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம். ஏசாமே எல்லாம் சொல்லுவோமா? எனக்கு பயம் இல்லை ஆண்டவரே. பயம் இல்லையே, திகில் இல்லையே, படைத்தவர் என்னை நடத்தி செல்வார். பயம் இல்லையே, திகில் இல்லையே, படைத்தவர் என்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். அண்ணனே நீ பயப்படாதே, நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். அம்மனே நீ பயப்படாதே. ஆபிரகாம் சாரால் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். ஆபிரகாம் சாரால் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர். எக்கமெல்லாம் எப்படி நிறைவேற்றுவார், உன் எக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். பயப்படாதே, திகையாதே, அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயப்படாதே, திகைத்திடாதே, அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே, நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே. கட்டாந்தரையில் நடப்பது போல் கடலை கடந்தன நம்பிக்கையினால். கட்டாந்தரையில் நடப்பது போல் கடலை கடந்தன நம்பிக்கையினால். எரிகோ மதில்கள் வீழ்ந்ததுவே, எரிகோ மதில்கள் வீழ்ந்ததுவே. 7 நாள் ஊர்வலம் வந்ததினால், 7 நாள் ஊர்வலம் வந்ததினால். பயம் வேண்டாம். எல்லாம் நம்பிக்கையோடு சொல்லுவோமா? நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே என்று. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை. ஆமே. பயப்படே நான், திகையேன் நான், படைத்தவர் என்னை நடத்தி செல்வார். பயப்படாதே, திகைத்திடாதே, அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே,
நம்பிக்கையினாலே. ஆமென். பயப்படாதே. ஆமென். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே. உலகிலே இருக்கும் பிசாசை விட உனக்குள் இருப்பவர் பெரியவரே. உலகிலே இருக்கும் பிசாசை விட உனக்குள் இருப்பவர் பெரியவரே. துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார். துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார். துரிதமாய் வெற்றி காண செய்வார். துரிதமாய் வெற்றி காண செய்வார். பயப்படாதே, திகைத்திடாதே, அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயப்படாதே, திகைத்திடாதே, அழைத்தவர் உன்னை நடத்தி செல்ல. சொல்லும் உள்ளத்தினால தெரிஞ்ச ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன். என்னை அழைத்த தேவன் நீர் ஆண்டவரே. கரம் பிடித்த நடத்துகிற தேவன் நீங்க. நீங்க என் கூட இருக்கும் போது எதை குறித்தும் எனக்கு பயம் இல்லப்பா. என்னுடைய பிள்ளைகளை குறித்தோ, என்னுடைய வியாதியை குறித்தோ, என்னுடைய வியாபாரத்தை குறித்தோ, விவசாயத்தை குறித்தோ, தொழிலை குறித்தோ, ஆண்டவரே என்னுடைய பிற்கால வாழ்க்கை குறித்தோ எனக்கு பயம் கிடையாது. ஹல்லேலூயா. நீர் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். பயப்படாதே, திகைத்திடாதே, அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயந்திடாதே, திகைத்திடாதே, அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே. மலையை பார்த்து கடலில் விழு சொன்னால் அதுவும் நடந்திடுமே. மலையை பார்த்து கடலில் விழு என்று சொன்னால் அதுவும் நடந்திடுமே. உன்னாலே கூடாதது ஒன்றுமில்லையே. உன்னாலே கூடாதது ஒன்றுமில்லையே. நம்பினால் எல்லாம் நடந்திடுமே. நம்பினால் எல்லாம் நடந்திடுமே. பயம் வேண்டாம். பயப்படாதே. நீ யாரை சார்ந்து கொண்டு இருக்கிறாய்? வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லவரை சார்ந்து இருக்கிறாய். உனக்காக யுத்தம் செய்கிற தேவன் அவர். உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும்படியாய் காத்து கொண்டிருக்கிறவர். அவருக்கு உன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணி. அவரையே பற்றிக்கொள். அவரை பிடிச்சுக்கோ. அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ஆமென். பயப்படாத, பயப்படாத. என்ன நடக்குமோ, எது நடக்குமோ, என் வாழ்க்கை எப்படி முடியுமோ என்று பயப்படாதே, சந்தேகப்படாத. ஹல்லேலூயா. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம். நலமுடன் வாழ்ந்து ஜெயம் எடுப்போம். நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம். நலமுடன் வாழ்ந்து ஜெயம் எடுப்போம். பயம் இல்லையே, திகில்லையே, படைத்தவர் என்னை நடத்தி செல்வார். பயம் இல்லையே. நம்பிக்கையோடு சொல்லுவோமா? பயம் இல்லை. படைத்த தேவனாய் கர்த்தரை நடத்தி செல்லுகிற நம்பிக்கை எனக்கு உண்டு என்ற அந்த விசுவாசத்தோடு அப்பா பார்த்து சொல்லுவோமா? ஆமென். பயம் இல்லையே, திகில் இல்லையே, படைத்தவர் என்னை நடத்தி செல்வேன். பயம் இல்லையே, திகில் இல்லையே, படைத்தவர் என்னை நடத்தி செல்வேன். எல்லாம் சொல்லுவோமா? ஆமென். பயம் இல்லையே, திகில் இல்லையே, படைத்தவர் என்னை நடத்தி செல்வேன். பயம் இல்லையே, திகில் இல்லையே, படைத்தவர் என்னை நடத்தி செல்வேன். பயம் இல்லையே, திகில் இல்லையே, படைத்தவர் என்னை நடத்தி செல்வேன். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ
ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு மனதோடு கூட அப்பா, நீங்கள் என்ன அழைச்சிருக்கிறீங்க? என்னை அழைத்தவர் நீர் ஆண்டவரே. யாரோ ஒரு மனிதன் அழைத்து இந்த ஆலயத்துக்குள்ளே நான் வரலை. தேவரீரனை அழைத்ததுனால நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்பதாக உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய விருப்பம் அல்ல, அல்லது மற்றவர்களுடைய கட்டாயம் அல்ல. தேவன் உன்னை தெரிந்து கொண்டபடியினாலே அநேக ஆயிரங்கள் மத்தியிலே, அநேக கோடிகள் மத்தியிலே தேவன் உன்னை அழைத்து அவருடைய பிள்ளையாய் இருக்கும்படியாக உனக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்பா பார்த்து சொல்லு, ஆண்டவரே, அழைத்த தேவன் நீங்க. ஆண்டவரே, அழைத்த தேவன் நீங்கப்பா. நீங்க என்ன கைவிட மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை மருத்துவர்கள் கைவிடலாம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கனவான்கள் கைவிடலாம், பேங்க் என்ன கைவிடலாம், நான் தேடி சென்ற வேலை ஸ்தலங்கள் என்ன கைவிடலாம். எல்லாரும் கைவிட்டாலும் கைவிட்டதை போன்ற தோன்றானோ, ஆண்டவரை நீங்க சொல்லி இருக்கிறீங்க, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. கைவிடாத தேவன் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயாப்பா. பார்த்து சொல்லுமா, நான் உங்களை நம்புகிறேன்ப்பா. ஏசப்பாவை பார்த்து சொல்லு, வாயை திறந்து, அமைதியா இருக்காத, வாயை திறந்து அப்பா பார்த்து சொல்லு. வேடிக்கை பார்க்குற நேரம் அல்ல, அவரோடு நீ பேசுகிற நேரம். ஆண்டவரே, நான் மனுஷனை நம்பலப்பா, என்னுடைய பெற்றோரை நம்பல, என்னுடைய பிள்ளைகளை நம்பல, நான் யாரையும் இந்த உலகத்தில் நம்பல. ஆண்டவரே, என்னுடைய கணவனை நம்பல, என்னுடைய மனைவியை நம்பல. அவங்க எல்லாம் நாசியில சுவாசமுள்ள மனிதர்கள். நீங்க சொல்லி இருக்கிறீங்க, நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்பாத, அவனை நம்புவதை விட என் மேல நீ பற்றுதலா இருந்து சொன்னீங்கப்பா. நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன், உங்களையே நம்பி இருக்கிறேன். யூ ஆர் அவர் ஹீலர் ஓ லார்ட். நீங்க தான் எங்களுடைய பரிகாரி, நீங்க தான் எங்களுடைய ஃபைனான்சியர், நீங்க தான் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை நம்பி உங்க பாதத்தை பற்றி பிடித்திருக்கிறோம். சிங்காசனத்தின் அதிபதியே, உமக்கு உண்மைதாக வந்து நிற்கிறோம்ப்பா. உங்களை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு இறங்குங்கன்னு சொல்லி கூப்பிடு, அவரை பார்த்து கூப்பிடு. அவரே உனக்கு இரக்கம் செய்கிறவர், அவரே உனக்கு இரக்கம் செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஹல்லேலூயா. உள்ளங்கள் திறக்கப்படுவதாக, கடின உள்ளங்கள் உடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கற்பாறை போன்ற நிலங்கள் நொறுக்கப்படட்டும் ஆண்டவரே, நொறுக்கப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ள ஆண்டவருக்கு திறந்து கொடு. அப்பா, என் உள்ள உமக்கு சொந்தம் ஆண்டவரே. பாவக்கரைகள் நீங்கி போகட்டும், எல்லாவித அசுத்தங்களும் என்னை விட்டு மாறட்டும். நீர் என்னை பரிசுத்தமாக்குகிற தேவன், நீர் என்னை பலப்படுத்துகிற தேவன். உம்மாலே அன்றி யார் என்னை பரிசுத்தமாக்க கூடும் ஆண்டவரே. நீரே எனக்கு சகாயம், எனக்கு சகாயம் பண்ண தீவிரியம் என்று கூப்பிடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட பேசு, அப்பா கூட பேசு, அவரோடு பேசு. இது அவரோடு நீ பேசக்கூடிய நேரம். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன். நம்மத்திலே வந்திருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நீ பேசுறத கேட்கறதுக்கு ஆசையா இருக்கிறார். அவர் கூட பேசு. அப்பா, எனக்குள்ள வாங்கப்பா, என்னோடு தங்கி இருங்கப்பா. பரிசுத்த ஆவியினால் என்ன நிரப்புங்கப்பா, வல்லமையினால் நிரப்புங்க, வரங்களினால் அலங்கரிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம் ஒன்றே என்னுடைய மூச்சாய் காணப்படட்டும். என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்கன்னு கேளு. பரிசுத்தமாக்குமா, பரிசுத்தமாக்குங்கப்பான்னு கூப்பிடு. அவரே உன்னுடைய நாயகர், அவரே கர்த்தர்,
அவரே ராஜாதி ராஜா, வல்லமையுள்ள தேவன் அவர், மகத்துவம் நிறைந்த கர்த்தர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We praise you, Holy Lord. We praise you, Holy Master. Oh, we praise you, Lord. Hallelujah. எல்லா நாவுகளும் அவரை துதிக்கட்டும். எல்லாரும் உள்ளத்தினால அவரை ஸ்தோத்திரம் பண்ணு, அவருக்கு நன்றி செலுத்து. அப்பா, என்னை நடத்தி வந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினவரே, என்னுடைய தேவைகளை சந்தித்தவரே, உமக்கு நன்றி என்று சொல்லு. எல்லாரும் உள்ளத்தினால தந்து ஒரு நன்றி செலுத்துவோம். மகா பராக்கிரமம் உள்ள கர்த்தர் அவர், மகிமையின் தேவன் அவர், ஒருவரும் கிட்டி சேர முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஆராதனைக்குரிய தேவன் அவர், துதிக்கப்படத்தக்கவர். கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் புகழ்ந்து போற்றுகிற பரிசுத்த தேவன் அவர், ஒருவரும் கிட்டி சேர முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை அபிஷேகிக்கும் கர்த்தர் அவர், உன்னை அபிஷேகிக்கும் கர்த்தர் அவர், உன்னை பலப்படுத்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We praise you, Lord. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பதற்கு நாங்கள் வெட்கப்படுவதில்லப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் என்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே முழு மனதோடு முழு பலத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். மகிமைக்கு பாத்திரமானவரே, துதிக்கப்படத்தக்க தேவனே, எல்லா கணத்திற்கும் உரியவரே, ராஜாக்களை ஏற்படுத்தி சிங்காசனங்களை கவிழ்த்து போடுகிறவரே, நீதியின் சூரியனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். We praise you, Holy Lord. பரிசுத்தம் உள்ளவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. We praise you, Holy Lord. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We worship you, King of Kings. ராஜாதி ராஜாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் தொழுது போற்றுகிறோம் ஆண்டவரே. ஒன்றுக்கும் உதவாத எங்களை நீர் உம்முடைய மகனாக, உம்முடைய மகளாக தெரிந்து கொண்டு உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டின தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை நாங்கள் துதித்து போற்றுகிறோம். முழு மனதோடு, முழு மனதோடு, ஆசையாய், அன்போடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். தேவன் மீது அன்பு கூர்ந்து எங்களை நீங்க நடத்தி வந்த பாதைகளை நினைத்து, உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்த அந்த நன்மையை நினைத்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். உம்மை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம். ஒன்றுக்கும் உதவாத எங்களை தெரிந்து கொண்டீரே, உம்மை துதிக்கும்படியான புதிய நாவை கொடுத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நாங்கள் துதி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரமானவர், நீர் ஒருவரே கனத்திற்குரிய தேவன். மகிமை எல்லாம் உங்களுக்குரியதப்பா. சகல துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம், எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நிறுவனமாக சங்கீதம் 69வது சங்கீதம் 1 முதல் 36வது வசனம் முடிய மாறி மாறி வாசிக்கும். தேவனே என்னை இரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை, நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போகிறது. நான் கூப்பிடுகிறதுனால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று. என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று. நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்றிருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்து கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. தேவனே, நீர் என் புத்தியினங்களை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை.
சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. இஸ்ரவேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணம் அடையாதிருப்பார்களாக. உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், லச்சை என் முகத்தை மூடிற்று. என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆனேன். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது. என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன், அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது. இரட்டை என் உடுப்பாக்கினேன், அப்பொழுதும் அவர்களுக்கு பலமொழியானேன். வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானேன். ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும். நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்றினின்று என்னை தூக்கிவிடும். என்னை பகைக்கிறவர்களினின்றும் நிலையாத ஜனத்தினின்றும் நான் நீங்கும்படி செய்யும். ஜலப்பிரபாகங்கள் என்மேல் புரளாமலும், ஆழம் என்னை விழுங்காமலும், பாதாளம் என்மேல் தன் வாயை அடைத்து கொள்ளாமலும் இருப்பதாக. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். உம்முடைய தயை நலமாயிருக்கிறது. உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சித்தருளும். உமது முகத்தையும் உமது அடியனுக்கு மறையாதையும் நான் வியாகுலப்படுகிறேன். எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். நீர் என் ஆத்துமாவின் இடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும். என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை மீட்டுவிடும். தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவர் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும் அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு வலையுமாய் இருக்க கடவது. அவர்களுடைய கண்கள் காணாதபடி அந்தகாரப்பட கடவது. அவர்கள் இடுப்புகளை எப்பொழுதும் தள்ளாட பண்ணும். உம்முடைய உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றும். உம்முடைய கோபாக்கினை அவர்கள் தொடர்ந்து பிடிப்பதாக. அவர்கள் வாசஸ்தலம் பாலாக கிடவது. அவருடைய கூடாரங்களில் குடியில்லாமற் போவதாக. தேவரீர் அடித்தவனை அவர்கள் துன்பப்படுத்தி நீர் காயப்படுத்தினவர்களை நோக பேசுகிறார்களே. அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை அவர்கள் மேல் சுமத்தும். அவர்கள் உமது நீதிக்கு வெட்டாதிருப்பார்களாக. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக. நீதிமான்கள் பேரோடே அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக. நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன். தேவனே, உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் வெறிகுளமும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும். சாந்த குணம் உள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களே, உங்கள் இருதயம் வாழும். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களே அவர் புறக்கணியார். வானமும் பூமியும் சமுத்திரங்களும் அவைகளில் சஞ்சரிக்கிற யாவும் அவரை துதிக்க கடவது. தேவன் சியோனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார். அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவருடைய ஊழியக்காரரின் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதில் வாசமாய் இருப்பார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாக்கியமாக ஆமென். அவர் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். அப்போஸ்தலருடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். உடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தொள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தரும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதி வாசிக்கிருப்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேதபதி மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 9ஆம் வசனம் முடிய டைட்டஸை வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி மார்க் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 9ஆம் வசனம் வரை.
மார்க்கு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை. அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ண தொடங்கினார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் கடலிலே நின்ற ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கடற்கரையில் நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு போதித்தார். போதிக்கிற பொழுது அவர்களுக்கு சொன்னது, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. 1231வது பாடலை பாடுவோம். உம்மை போற்றுகிறேன், கைதூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். நான் உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். எனது கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் உமது அன்பு என்னை தாங்குதையா. எனது கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் உமது அன்பு என்னை தாங்குதையா. என் கவலைகள் பெருகும் போது கரங்கள் அணைக்குதையா. என் கவலைகள் பெருகும் போது கரங்கள் அணைக்குதையா. கர்த்தாவே, உம்மை போற்றுகிறேன், கைதூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். நான் உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். உந்தன் தயவால் மலை போல் நிற்க செய்தீர். உம்மை விட்டு பிரிந்து மிகவும் கலங்கி போனேன். உந்தன் தயவால் மலை போல் நிற்க செய்தீர். உம்மை விட்டு பிரிந்து மிகவும் கலங்கி போனேன். சாக்கு ஆடை நீக்கி சந்தோஷத்தால் மூடினீர். எந்தன் சாக்கு ஆடை நீக்கி சந்தோஷத்தால் மூடினீர். கர்த்தாவே, உம்மை போற்றுகிறேன், கைதூக்கி எடுத்தீரே, என்னை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். நான் உம்மை கூப்பிட்டேன்,
கால்கள் போலாக்கினே, என்னை பலத்தால் இடை கட்டினே, நான் கால்கள் போலாக்கினே. கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கைதூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினே, நான் உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினே. உம் திருப்பாதத்தில் மகிழ்ந்து கொண்டாடுவேன், உம் திருநாமத்தில் வெற்றி கொடியேற்றுவேன், உம் திருநாமத்தில் மகிழ்ந்து கொண்டாடுவேன், உம் திருநாமத்தில் வெற்றி கொடியேற்றுவேன். கண்மலையே மீட்பரே, கைவிடா தெய்வமே, எங்கள் கண்மலையே மீட்பரே, என்னை கைவிடா தெய்வமே. கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கைதூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினே, நான் உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினே. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காக மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய ஆலயத்திலே கூடி வந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த பலனுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளிலே உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே, படைத்த காணிக்கை ஆசீர்வதியும் அங்கீகரித்து கொள்ளும். படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்தும்படியாக செபிக்கிறேன். தெய்வீக பிரசனம் எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவர் உம்முடைய வார்த்தையினால் எங்களை மோல்ட பண்ணுங்க, எங்களை உருவாக்குங்க, உம்முடைய பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரை பேசுகிற மகனுடைய வார்த்தை அல்ல, உம்முடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் அன்பு பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய சமத்துவம் வருவோம் சுவாமி. நீங்கள் அழைத்து வந்த ஒவ்வொரு உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய பிரசனத்தினால் இந்த இடத்த முழுவதையும் நிரப்ப வேண்டுமா நான் செபிக்கிறேன். நீங்கள் பேசுங்க, எங்கள் இருதயத்தை தேற்றுங்க, எங்கள் இருதயத்தில் சொல்லப்பட வேண்டிய காரியங்களை நீங்கள் எங்களுக்கு உணர்த்தி காண்பீராக. உங்களுடைய பரிசுத்தாவின் கைகளுக்குள்ளதாக மொத்தத்தையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் எங்கள் ஜெபங்களை எல்லாம் ஏறெடுக்கிறோம். ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? அல்லேலூயா. அவங்களை மீண்டும் ஒரு முறை இந்த இடத்துல இருந்து சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நம்ம ஒரு சின்ன வேத பகுதியை எடுத்து நம்ம தியானிக்க போகிறோம். அதாவது ஒரு உவமை ஆண்டவர் சொல்கிறாரு அவருடைய பிள்ளைகளுக்கும், அவரை தேடி வந்தவங்க கிட்ட ஒரு உவமையாக சொல்கிறாரு. அந்த உவமை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு விவசாயி ஒருத்தர் இருக்கார். அந்த விவசாயி போய் விதையை போடுறாரு. எங்கே நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் நம்ம வேத பாடத்தில் வாசிக்க கேட்டோம். மார்க் 3 எடுத்துக்கோங்க, 4 மார்க் 4 எடுத்துக்கோங்க. ஒரு விவசாயி விதை விதைக்க போகிறாரு. அதில் 4 விதமான ஒரு நிலத்தை பார்க்கலாம் நீங்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா, வழி அருகே விழுந்த விதை. ஒரு இடத்துக்கு பேர் வழி அருகே இருக்கிற இடம். 2வது இடம் கற்பாறை, கல் மாதிரி கற்கள்லாம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கிற இடம். 3வது இடம் முட்கள் நிறைந்த இடம். 4வது இடம் நல்ல நிலம். இந்த 4 நிலத்தை நீங்கள் அதில் பார்க்கலாம். இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, விதையில் எந்த மாற்றமும் இல்லை. எல்லா இடத்துலையும் விழுந்த இடம் ஒன்று நாட்டு விதை, இன்னொரு ஹைப்ரிட் விதை,
இது ஒரு விதை போட்டிங்கன்னா இவ்வளோ வரும், இதில் ஹைப்ரிட் இதில் இவ்வளோ போட்டிங்கன்னா இவ்வளோ வரும், இன்னொரு விதை ஜிஎம்ஓ விதை, ஜிஎம்ஓ விதைன்னு இப்போ சொல்கிறாங்க இல்லையா, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதை இது எதுவும் கிடையாது, எல்லா இடத்துலையும் விழுந்தது ஒரே விதை தான். ஆனால் அது கொடுத்த பலன் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு. அது என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை சொல்லிவிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து மீதி வெளியிலேருந்து வந்த ஜனங்க கிட்ட அதனுடைய ரகசியத்தை என்னென்னு, அதோட அர்த்தம் என்ன, அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்னங்கிறத சொல்லவே இல்லை. அதையும் நீங்கள் நோட் பண்ணலாம். அது இந்த கதையெல்லாம் ஓமையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஆண்டவர் வேலை ஒரு இடத்துல போய் உட்காந்துருப்பார். அப்போ அவருடைய டிசைபிள்ஸ் கேட்குறாங்க, அவருடைய 12 சீஷர்கள்லேருந்து யாரோ ஒருத்தர் கேட்டிருக்கணும், இதனுடைய அர்த்தம் என்ன சுவாமி, இந்த விதை, நிலம், 4 விதமான நிலம் இதெல்லாம் சொல்கிறீங்க, இதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பொறுமையாக வந்து கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நிலங்கிறது எதை குறிக்கிறதுங்கிறது ஆண்டவர் சொல்லுவார். நிலங்கிறது எதை குறிக்கிறது? இருதயத்தை குறிக்கிறது. நிலங்கிறது எங்கங்கிறது அதிலே போட்டிருக்காரு. 15வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? 4:15. வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். போதும். இதில் தெளிவாக சொல்லுது, வசனங்கிறது தான் விதை. இவர் விதையை தூண்டதுங்கிறது வசனத்தை தான் விதைக்கிறாரு. அது எங்கே போய் விழுது, இடம்ன்றது எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் இருதயங்களில், விருதயத்தில் தான் போய் விதை விழுது. சாத்தான் வந்து எடுத்துகிட்டு போயிடுறான். இது ஒரு விதமான நிலம். 2வது விதமான நிலத்தை 17வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது அது என்ன வருதான், கற்கள் நிறைந்த, கல் நிறைந்த ஒரு மாதிரி கற்பாறையான நிலம். அது என்னன்னு வாசிக்க கேட்போமா? 17வது வசனம். தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இவங்க ஒரு விதமான நிலம். இது இவங்களுடைய இருதயங்கிறது ஒரு விதமான இருதயம். அதை பார்க்குறோம். அடுத்தது வந்து முற்கள் நிறைந்த நிலம். அந்த நிலத்தில் என்ன இருக்குன்னா முள்ளு நிறைய இருக்கு. அது என்னதுன்னு பார்க்கும்போது 18வது வசனத்தில் வாசி கேட்போமா? வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். வசனம் இவங்களுக்குள்ள போனது உண்மை. இவங்கள்ட்ட உண்மை வசனம் போகாத மாதிரி இல்லை. ஆனால் வசனத்தை எது மேற்கொண்டுச்சுன்னா இச்சையும் உலகமும் மேற்கொண்டுருச்சு. வசனம் விதை விழுந்துச்சு, செடி முளைச்சிச்சு. வளர்ந்த செடியை எது மேற்கொண்டுச்சுன்னா உலகத்தில் இருக்க இச்சையும் மாம்சத்துக்கு அடுத்த கிரியையும் உலகமும் அதை அமுக்கி போட்டு அழிச்சிருச்சு. அந்த செடி வளர முடியாமல் ஆயிடுச்சு. இது ஒரு விதமான நிலம். 4வது இதுதான் நீங்கள் வைப்பீங்க, நல்ல நிலம். இப்போ இதில் என்ன நிலம், இது என்ன, அதுக்கு என்ன ஆவிக்குரிய அர்த்தம், அதுக்குள்ளே நம்ம இன்றைக்கி முழுசாக போகல. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிலோண்டி இவர் எல்லா இடத்துலையும் சொன்னது ஒரே ஒரு விஷயத்து தான், அதுதான் மனுஷ இருதயம். ஏன்னா வசனம் தெளிவாக சொல்கிறது, இருதயத்திலிருந்து மத்தேயு 15:19 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் துஷ்டங்களும் புறப்பட்டு வரும். இப்போ இந்த இடம் என்ன ஆயிடுச்சு, மொத்தமாக கரப்ட் ஆயிடுச்சு. கரப்ட் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்கிறது, கெட்டு போயிடுச்சு. நல்ல நிலமாக இருக்கிற வேண்டிய இருதயத்தில் இருக்கிற மனுஷ இருதயமாகிய நிலம் என்னவாயிடுச்சுன்னா கரப்ட் ஆகி கெட்டு போய் வஞ்சிக்கப்பட்டு அந்த இருதயமே இருளடைஞ்சு போயிடுச்சு. இதில் எந்த விதையை போட்டாலும் அது சரியாக முளைக்காது. அதுதான் பிரைமரி பிரச்சனை. நம்ம நிறைய இடத்துல யோசிக்கிறோம், நம்ம நிறைய செய்தியை கேட்குறோம், வசனத்தை அனுப்பி சுகமாக்குறாருன்னு வசனம் தெளிவாக சொல்லுது. என்னுடைய வசனம் போய் மழை பெஞ்சு திரும்ப வானத்துக்கு தண்ணி போகாத மாதிரி, மழை பெஞ்சு அது வேலையை செய்யாமல் திரும்ப போகாத மாதிரி என்னுடைய வசனமானது செய்யாமல் திரும்ப வராதுன்னு ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு. இருந்தாலும் ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? ஆவியாகிய பட்டயம், கர்த்தருடைய வார்த்தையாகிய பட்டயம் அப்படின்னு நிறைய இடத்துல பைபிள் வசனத்தை பற்றி பார்க்குறோம். கர்த்தருடைய வசனம் தான் எல்லாத்துக்கும் மேற்பட்டதுங்கிறது நம்மளுக்கு தெரியுது. கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை அடங்கியிருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இதெல்லாம் இருக்குது. ஆனால் ஏன் வேலை செய்யலை அப்படின்னு கேட்டால் வசனத்தில் பிரச்சனை இல்லை, விதையில் பிரச்சனை இல்லை, அந்த போடப்பட்ட இடம் இருக்கு இல்லையா, அது மொத்தமாக கரப்டாக இருக்குது, அது தீங்குள்ளதாக இருக்குது. அதில் விதை போட்டு சில இடத்துல முளைக்கவே மாட்டேங்குது, விதை முளைக்கவே முடியல.
ஒரு சில இடத்துல விதை போட்டால் முளைக்குது, ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே கருகி போயிடுது. இன்னொரு இடத்துல அதை விட கொஞ்சம் பெட்டராக முளைக்குது, முளைச்சு இச்சைகளும் உலகத்துக்கு அடுத்த காரியங்களும் அதை அமுக்கி நசுக்கி நாசமாக்கி போட்டுருது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன நடக்கணும் அப்படின்னா, இருதயமாகிய நம்முடைய ஆவி, ஆத்மா, அது செப்பனிடப்பட வேண்டும். பலியை செலுத்துறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, பலிபீடத்தை செப்பனிடு, பலிபீடத்தை செப்பனிடு. இதான் எலியா பண்ணதை நம்ம பார்ப்போம், பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். கிதியோன் பண்ணதை பாருங்க, பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். பலி அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் பலிபீடமாகிய இருதயம் செம்மையாக இருக்க வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணி வச்சிருக்காருங்கிறது தான் ஒரு சில குறிப்பிட்ட காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் நம்மளுக்கு தெரியும். இந்த இருதயம் எப்படி மந்தமாச்சு, இந்த இருதயம் எப்படி இருள் அடைஞ்சிச்சு, இந்த இருதயம் எப்படி கொடுமையினால் இருந்துச்சு, இந்த இருதயம் எப்படி வஞ்சிக்கப்பட்டுச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொன்னார், 2 மரத்தை வச்சுருக்கேன், ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று பேர் என்னது, நன்மையை தீமையை அறியத்தக்க விருட்சம். அந்த விருட்சத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மரணத்தின் விருட்சம். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, இதை புசிக்கும் நாளிலே நீ என்ன ஆவ, சாகவே சாவன்றார். இதை புசிக்கும் நாளிலே நித்தியத்துக்கு பங்கடைவ, இதுதான் என்னது, ஜீவ விருட்சம். இன்னொரு விருட்சம் பேர் என்ன, மரண விருட்சம். ஏன்னா அதை சாப்பிட்ற அன்னைக்கு என்ன ஆவணின்னு, சாகவே சாவாய், மாற்று கருத்தே இல்லை. நீ சாக கூடும்னு அவர் சொல்லலை, ஒருவேளை சாவு ஆரம்பிக்கும், அதாவது ஆரம்பிச்சிச்சு அன்னைக்கு சாவுறதுக்கு 100க்கு 100 நீ எலிஜிபிள் ஆயிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ இது ஏன் இந்த இருதயம் கரப்ட் ஆனிச்சு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, எப்போ இருளுடைய ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாம எப்போ பிசாசனுடைய சொல்லுக்கு மனுஷன் கீழ்ப்படிஞ்சானோ அப்போ இருதயம் நோவினால் நிறைய தொடர்ந்துச்சு. அப்போதான் இருள்ங்கிறது இருதயத்துக்குள்ள வருது. ஏன்னா மரணத்துக்கு ஆதாரம் இருள் இல்லையா? இப்போ நீங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு இதை செய்யக்கூடாதுன்னு, பிசாசு சொல்றான் இதை நீ செஞ்சினா என்ன பண்ண மாட்ட, சாகவே மாட்ட அப்படின்னு ஒரு வஞ்சகத்தை விரும்பி மனுஷங்க அந்த வஞ்சகத்துக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. நான் சொல்லுவேன், யூஸ்வலாக நான் யோசிக்கிறது, கடவுளுக்கு கீழ்ப்படியாதது கூட அங்கே பெரிய பிரச்சனை இல்லை, அவங்க பிசாசுடைய வஞ்சகத்துக்கு கீழ்ப்படிஞ்சுதான் பெரிய குற்றம். அப்போ கீழ்ப்படிஞ்சாங்க. கீழ்ப்படிஞ்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, வாசி கேட்போம், ஆதியாகமம் 3:17-18. கர்த்தர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தில் படித்தோம் இல்லையா, அந்த இருதயம் என்னவா இருந்துச்சு, இந்த முள் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 3:17 வந்த முள். அந்த இடம் சபிக்கப்பட்டிருக்குன்னு ஆண்டவர் சொல்றது, இந்த வெளியில் இருக்க மண்ணு, இந்த விவசாயம் பண்ற நிலத்தை மட்டும் அவர் சொல்லலை, உன் இருதயம் என்ன பண்ணப்பட்டிருக்கும், சபிக்கப்பட்டிருக்கும். அதுல இருந்து என்ன முளைக்கும், முள்ளு முளைக்கும், கசப்பு முளைக்கும். பிசாசுக்கு நீ இடம் கொடுத்துட்ட ஃபர்ஸ்ட். அப்போ வரைக்கும் நான் சொன்ன பேசி கேட்டு என்னோட உறவாடி என்னுடைய பிள்ளையா இருந்த, இப்போ என்ன பண்ண போகுது, உனக்கு இருதயத்திலிருந்து முள்ளு முளைக்க போகுது. வெளியில் முள்ளு முளைக்கும், அது வேற. ஆவிக்குரிய அர்த்தம், உன் இருதயத்திலிருந்து முள்ளு முளைக்கும், கசப்பு வரப்போகுது. அது வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னா, அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள முள்ளும் செடி இருந்த மாதிரி வசனத்தில் இல்லவே இல்லை. பழம் இருந்துச்சு, விருட்சம் இருந்துச்சு, ஜீவ விருட்சம் இருந்துச்சு, இதெல்லாம் பழங்களாக தான் இருந்துச்சு, விருட்சங்களாக தான் இருந்தது, மரங்கள் இருந்தது. அதுதான் நம்ம வெளிப்படுத்தல் 22வது வசனத்தில் அதிகாரத்தில் நீங்கள் படிப்பீங்க. அது பரதேசில் இருக்க 12 விருட்சங்களை பற்றி அதில் போட்டிருக்கும். அதை சாப்பிடும்போது தேசங்களுக்கு வியாதியிலிருந்து குணம் கிடைக்கும், குணமடைவாங்க, ஹீலிங் உண்டாகும் அப்படின்னு வசனத்தில் போட்டிருக்கு. அந்த மாதிரி விருட்சங்கள் இருந்த இடம் மாறி இப்போ முதல்ல என்ன முளைக்குதுன்னா, முற்கள் முளைக்குது. எப்பனா ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு மனுஷன் கீழ்ப்படிதல் இல்லாமல் பிசாசனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்த போது. இதை தான் நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். எபிரேயர் 12:15 பார்ப்போமே, ஒருவரும் தேவனுடைய கிருபை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளை திரும்பி கலகம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படும் படிக்கும். இந்த முள் எப்போ முளைக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில்.
இப்போ என்ன ஆகுது, இந்த வீழ்ச்சிக்கு அப்புறம் மனுஷன், ஏன்னா வீழ்ச்சிக்கு அப்புறம், அதாவது வீழ்ச்சின்னா நான் எதை சொல்கிறேன்னா, ஆண்டவர் இந்த உலகத்தையும் மனுஷனையும் சபிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறகுது. காயின் ஆபேல் 2 பேர் பிறக்கிறாங்க. ஆபேல் என்ன செய்கிறாரு, போய் பலி கொடுக்குறாரு ஆண்டவருக்கு. நல்ல செழுமையும் கொழுமையான ஆடு மாடெல்லாம் பலி கொடுக்குறாரு. காயின் என்ன பண்ணுறாரு, போய் மரம் செடி தாவரத்தை போய் பலி கொடுக்குறாரு. ஆண்டவர் வந்து ஆபேலுடைய பலியை ஏற்றுக்கிட்டாரு, காயினுடைய பலியை ரிஜெக்ட் பண்ணிட்டார். உடனே இவனுக்கு பெருசாக ஒரு கோவம் வருது மனசுக்குள்ள. அதுக்கு பேர் தான் முள்ளு. முள்ளை விளைவிக்குன்னு சொன்னாரா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. முள் ஆல்ரெடி முளைச்சிருச்சு இவனுக்கு, ஆனால் தெரியல. கசப்புங்கிற முள். அந்த முள் முளைச்சதுனால அவன் எந்த உயரத்துக்கு போகிறான் அப்படின்னா, தன்னுடைய கூட பிறந்த சகோதரனை கொலை பண்ணிடுறான். அடுத்த முள் யாரை குத்துது, இப்போ ஆதாமையும் ஏவாளையும் குத்துது. எனக்கு பிறந்த 2வது குழந்தை செத்து போயிடுச்சு. முள் ஊசி மாதிரி இறங்குது உள்ள. கசப்பு, மன கஷ்டம், வெறுப்பு. யோசிச்சு பாருங்க, 2வது பையனை போய் ஃபர்ஸ்ட் பையன் கொலை பண்ணிட்டான். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எப்படி இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் பையனை பார்த்தா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குமான்னு கேட்டால் டெஃபினட்டாக இருக்காது. ஒரு சின்ன குற்றம் பண்ணும்போதே 2 பிள்ளை இருக்குது, 2 பிள்ளைக்கு ஏதோ சண்டை வரும்போதே பேரண்ட்ஸோட மனசு உடஞ்சிருது. இங்கே ஒரு பிள்ளை போய் கொலையே பண்ணிடுது. கொலை பண்ண பிறகு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் முள் அப்படியே இறங்குது, ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் காயின் சொல்கிறான், ஆதியாகமம் 14:13 வாசிப்பீங்க, ஆண்டவர் திரும்ப அடுத்த சாபத்தை கொடுக்குறாரு அவனுக்கு. அவன் மேலே நீதியை சரி கட்டுறாரு. சரி கட்டின உடனே காயின் சொல்கிறான், அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கிட்ட இந்த தண்டனை என்னால் சகிக்க முடியாது, என் மனசு நோகுது. முள் கொஞ்சம் இருந்துச்சு முந்தி அவனை கொல்றதுக்கு முன்னாடி, கொன்ன பிறகு எனக்கு இன்னும் தண்டனை வந்தது இன்னும் மோசமாக இருக்குது. இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 4:18 பார்ப்பீங்க, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெயிலின் பயிர் வகைகளை புசிப்பாய். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எதை புசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, விருட்சத்தின் கனியை புசிச்சிங்க. இதுக்கு மேலே என்ன பண்ண போறீங்கன்னா, வெயில்னால வந்த சூடுனால வந்த பயிர் வகைகளை நீங்கள் புசிக்க போறீங்க. அவதான் முள்ளுங்கிறது ஒன்று முளைக்குது உலகத்தில் மட்டும் முளைக்கல. நிலங்கிறது எதை குறிக்குதுன்னா, மனுஷனுடைய இருதயத்தை குறிக்குது. இப்போ இது மாறணும். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ இதை சரி பண்ணணும். பலிபீடத்தை செப்பனிட்டாதான் பலி அங்கீகரிக்கப்பட முடியும். இடம் சரியானுச்சுன்னா தான், வார்த்தை விழுந்துச்சுன்னா அது செடியை உருவாக்கி கனிகளை பிறப்பிக்கும். இடம் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன குவாலிட்டியான நல்ல உயர்தரமான விதையை போட்டிங்கனாலும் அது முளைக்காது. நான் கேள்விப்பட்டேன், இந்த அமிலங்களும் கெமிக்கலும் விழுந்த தோட்டம் இருக்குன்னு வச்சுக்கோமே, அதில் நீங்கள் என்ன குவாலிட்டியான இது போட்டிங்கனாலும் என்ன பண்ணாது, முளைக்காது. ஏன்னா அது என்ன ஆயிடுச்சு, இடம் கெட்டு போயிடுச்சு ஆல்ரெடி. இந்த கெட்டு போன இருதயத்தை மாற்றணும். மாற்றினாதான் அதுக்கு உயிர் மீட்சின்னு ஒன்று வரும். கெட்டு போன இருதயம் மாறுனுச்சுன்னா தான் அதில் வசனம் போய் வேலை செய்யும். கெட்டு போன இருதயம் அந்த பலிபீடம் செப்பனிடப்பட்டாதான் கர்த்தரிடத்திலிருந்து அக்கினியும் என்ன சொல்றது, அக்கினியும் இறங்கி தண்ணியை நக்கி போடுற அளவுக்கு வல்லமை இறங்க முடியும். இல்லாட்டி வல்லமை இறங்கினாலும் ஒன்றும் ஆகாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இருதயம் மாறணும். அதுக்கு என்ன செய்யணும், ஆண்டவர் நம்மளுக்காக என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு கதை சொல்றாரு, திரும்ப ஒரு உவமை சொல்றாரு. லூக்கா 13வது அதிகாரத்தில் இது இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு தோட்டம் இருக்கு, தோட்டத்தில் ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தில் கனி வருதான்னு பார்த்தா இல்லை. அப்போ தோட்டத்துக்கு சொந்தக்காரர் வந்து சொல்றாரு, இந்த மரம் எதுக்கு சும்மா உட்காந்துட்டு இருக்கு, இதுக்கு நீ என்னென்னமோ பண்ற, ஒன்றும் வரமாட்டேங்குது, இந்த மரத்தை என்ன பண்ண போடு, வெட்டி போடு, இது எதுக்கு வேஸ்ட்டாக இங்கே உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு தோட்டத்தோட அதிபர், அந்த தோட்டத்தை சொந்தக்காரர் வந்து சொல்றாரு. யாருக்கிட்ட சொல்றாரு, தோட்டக்காரர்கிட்ட சொல்றாரு. இந்த கதையில் ஒரு 3-4 பேர் பார்ப்பீங்க. தோட்டத்துக்கு சொந்தக்காரர் ஒருத்தர், தோட்டத்தில் வேலை செய்கிற தோட்டக்காரர் ஒருத்தர், இன்னொன்று இந்த மரங்கிறது நம்மளுக்கு என்னன்னு தெரியும்,
கனி கொடாத மரம் எதுவோ அக்கினியிலே போடப்படும். அங்கே போட்டு சுட்டடிச்சிருவாங்க. அது யார் அப்படின்னா மனுஷங்க. அது ஏன் கனி கொடுக்கல அப்படின்னு பார்க்கும்போது இந்த தோட்டக்காரர் போய் பரிந்து பேசுகிறாரு. அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர்கிட்ட என்ன பேசுகிறார் அப்படின்னா, லூக்கா 13:8 வாசி கேட்போமா? அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். இதில் எருன்னு தமிழில் இருக்கு, இங்கிலீஷில் என்ன இருக்குன்னா ஃபர்டிலைசர்னு இருக்கும். ஃபர்டிலைசர்னா உரம் போடுவோம். அதுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும் அப்படின்னு இந்த தோட்டக்காரர் சொல்கிறாரு. இவர் போய் மரத்தை மாற்றுறதுக்கு முன்னாடி எதை மாற்றுறாரு? இடத்த சரி பண்ணுறாரு. ஏன்? இடம் சரியில்லாமல் விதை என்னவா இருந்தாலும் அது என்ன பண்ணாது? கனி கொடுக்காது. அவன் அதை அதில் உள்ள போகிற விதையை போடுறதுக்கு முன்னாடி அந்த இருதயத்தை சரி பண்ணுறதுக்கு பார்க்குறாரு. ஆண்டவர் பார்க்குறாரு, இந்த மரம் கனி கொடுக்கணும்னா அது இருக்கிற இடம் இன்னும் நல்லா சரியாகணும். இருதயம், இடங்கிறது எதை குறிக்கிறது? இருதயத்தை குறிக்கிறது. அது சரியாகணும். இதை தான் நீங்கள் பார்ப்பீங்க. யோவான் 20:15 பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்படுறாரு. அடக்கம் பண்ணப்பட்ட அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு மேரி மார்த்தாள் போய் பார்க்குறான். பார்த்துட்டு அங்கே ஒருத்தர் யாரோ நிற்கிறாரு. அவரை பார்த்தா யார் மாதிரி தெரியுது? அவர் யாரு? ஃபர்ஸ்ட் சொன்ன தோட்டக்காரர் யாரு? அங்கே பரிந்து பேசுகிற தோட்டக்காரர் யாரு அப்படின்னா இயேசு. அதனால தான் வசனம் சொல்லுது, தோட்டக்காரரை போல் அவர் புரிஞ்சுக்கிட்டு மரியாள் என்ன செய்கிறா, இவர் தோட்டக்காரராக இருப்பாரோ அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் கேட்குறான். அதனால தான் இதை நம்ம சொல்கிறோம், நம்மளுக்காக பரிந்து பேசுகிற தோட்டக்காரர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அந்த தோட்டத்தின் உரிமையாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் பிதா. தோட்டத்துக்கு உரிமையாளர் பிதா. நம்மளுக்காக நம்ம இருதயத்தை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன முயற்சி இருக்கோ, இந்த இருதயத்தை சரி பண்ணாதான் விதை முளைக்கும். முளைக்கிறதுக்கு இந்த இருதயம் சரியாகணும். அந்த இருதயத்தில் தேவையில்லாத இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா அது சரியாகாது. அந்த வேலையை தான் இயேசு கிறிஸ்து நமக்காக பண்ணுறார். சரி, அவர் என்ன பண்ணார்? அப்போ அதில் உரம் போட்டாருன்னு நம்ம பார்க்குறோம். உரம்னா என்ன? எரு இல்லை, எருன்னு தமிழில் போட்டிருக்கு, எருன்னு நினச்சிக்காதீங்க, உரம், ஃபர்டிலைசர். எருவை உரமாக யூஸ் பண்ணலாம். எரு மட்டுமே எதுக்கு நான் எரு இல்லைன்னு நான் இங்கே சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், லூக்கா 22:44 வாசிங்க பாருங்களேன். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இது எங்கே விழுந்துச்சுன்னு தெரியுமா? கெத்சமனி தோட்டத்தில். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ முந்தின வசனம் படித்தோம் இல்லையா? உரம் போடுறேன், இது தோட்டத்தில் இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும், இதை இன்னும் கொஞ்சம் நான் சரி பண்ணுறதுக்கு பார்க்குறேன், இதனுடைய நிலத்தை ஃபஸ்ட்டு சரி பண்ணுறேன். ஏன்னா இருதயம் ஒழுங்காக இருந்தால் தான் அந்த அதிலிருந்து வார்த்தை போய் என்ன பண்ணும்? வேலை செய்யும். அப்போ அந்த தோட்டத்தில் உரமாக ஆண்டவர் ஒன்று போடுறாரு. அதனால தான் எரு இல்லைன்னு நான் சொன்னேன். இங்கே வந்து என்ன சொல்கிறாரு? இதே கெத்சமனி தோட்டத்தில் அவர் வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணும்போது இரத்தத்தின், அது என்ன சொல்கிறது, வேர்வையின் துளிகள் என்னவா விழுந்துச்சா? இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது. அப்போ உரம் என்ன? ஒரு மனுஷனுடைய இருதயம் மாறுறதுக்கு ஆண்டவர் சைட்லேருந்து பண்ண ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே தோட்டத்தில் ஒரு இடத்துல இழந்தாங்க. எந்த தோட்டம் அது? ஏதேன் தோட்டம். இப்போ இன்னொரு ஒரு காட்டு மரமாக நின்றுட்டு இருக்க இடத்த சபிச்சார் ஆண்டவர். ஒரு தடவை ஆண்டவர் நடந்து போயிட்டு இருக்காரு. அங்கே ஒரு காட்டத்தி மரம் இருக்குது. அது எங்கே நின்றுட்டு இருக்கு? காட்டுக்குள்ளே நிற்கிது. அதில் கனி இல்லை. உடனே என்ன பண்ணுறாரு? சபிச்சார். இப்போ கிறிஸ்துவின் சபையாகிய சரீரமாகிய ஒரு அமைப்புக்குள்ள ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு வர்றார். அதுதான் அவரோட தோட்டம். என்ன தோட்டம்? அவரோட தோட்டம்னு போட்டிருக்கும். இது யாரோட தோட்டம்? பிதாவாகிய தேவனுடைய தோட்டம். இந்த தோட்டத்துக்குள்ள ஆண்டவர் மரத்தை நட்டு வச்சு இங்கே கனி கொடுக்க வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பார்க்குறாரு. இங்கேயும் இது கனி கொடுக்கல. அதனால தான் வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் நம்ம வாசிக்கிறோம், அவருடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ இந்த இருதயம் மாறணும்னா அதுக்கு உரம் போட வேண்டியதாக இருக்குது. உரம் என்னன்னு கேட்டிங்கன்னா
அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது. அது எங்கே விழுந்துச்சுன்னா கெத்சமனே தோட்டத்தில் விழுந்துச்சு. நம்ம நினச்சிக்கிறோம் சில நேரம் நம்ம பைபிளை படிக்கும்போது ஏதோ அவர் சும்மா போய் போனார், ஒரு தோட்டம் பக்கத்தில் இருந்துச்சு, ஜோம் பண்ணார் அப்படின்னு நினச்சிக்கிறோம். இல்லை, இதெல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் பண்ண திட்டம். அந்த நாள் வரும், சிலுவைக்கு போகிறதுக்கு முந்தின நாள் வரும். வரும்போது அந்த பேர், அந்த இடத்துக்கு பேர் தோட்டம்னு சொல்லும். அதில் முள் இல்லை, முள்ளு செடி இருக்கிறத தோட்டம் நம்ம சொல்ல மாட்டோம், காடுன்னு சொல்லுவோம். ஆனால் இவருக்குள்ள ஒரு முள் குத்திக்கிட்டு இருக்கு. என்ன முள்? மரண பயமாகிய முள். அந்த பயத்தின் வெளிப்பாடு உலகத்தோட பாவம் பூரா அவரை போய் அமுக்க போகுது. இப்போ ரத்தம் அவருக்கு பயம் தாங்க முடியாமல் நம்ம அந்த ஸ்வெட் போர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுலேருந்து இந்த ரத்தம் சொட்டுது. எங்கே சொட்டுது? கெத்சமனேங்கிற தோட்டத்தில் சொட்டுது. அதுதான் ஒரு மனுஷனை மாற்றுறதுக்கான ஆண்டவர் சிந்தின மருந்து. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படும் போது தான் அந்த மனுஷனுடைய இருதயம், அது பொல்லாப்பு நிறைஞ்ச இருதயம், அது சாதாரண இருதயம்லாம் இல்லை, உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறது தான் நல்ல ஆள் மாதிரி தெரியும். உள்ள என்ன இருக்கு? இருக்கிறது எல்லாம் இருக்கு. அந்த இருக்கிறது எல்லாத்தோடையும் சேர்த்து விதையை போட்டால் அந்த விதை முளைச்சாலும் கொஞ்ச நேரத்தில் அமுக்கி செத்து போயிடும் விதை. அந்த அளவுக்கு விஷம் இருக்கு இல்லையா? இருதயம் பார்க்கறதுக்கு அது வெளியில ஒரு அப்புறம் மூஞ்ச பார்க்கறதுக்கு நல்லா தெரியுது. உள்ள என்ன இருக்கு? பகை இருக்கு, கொடுமை இருக்கு, வைராக்கியம் இருக்கு, இச்சை இருக்கு. உலகத்தில் என்னென்ன இருக்கோ எல்லாம் இருக்கு. சபைக்குள்ளேயும் உலகத்தில் நின்று இருந்த மரத்தை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நீ போதும், நீ கனி கொடுக்க மாட்ட, சபிச்சுட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் பட்டு போயிடுச்சு. ஆனால் கிருபையின்குள்ளதாக மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் எக்ஸ்ட்ரா ஒரு எஃபர்ட் போடுறாரு, உரம் போடுறாரு. உரம் போட்டு அந்த மண்ணை சரி பண்ணிடலாம், இருதயத்தை சரி பண்ணிடலாம், அதுக்கப்புறம் விதையை போட்டால் அது நல்லா முளைக்கும்னு பார்க்குறாரு. இருதயத்துக்கு உரத்தை வாங்கிட்டு வந்து போடல, அவருடைய ரத்தத்தையே போடுறாரு. அதனால தான் வசனம் சொல்லுது, அவர் ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபை. ஸோ நம்மளுடைய காயங்கள், சில பேருக்கு காயம் இப்படி நடந்துருச்சே, இப்படி பண்ணிட்டோமே ஒரு காலத்தில், இதெல்லாம் மாறணும்னா அதுக்கு ஒரே ஒரு மருந்து தான் இருக்குது, அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். சரி, ரத்தம் வந்துருச்சுன்னா அதுவாக மாறிடுமா? என் சைடில் எதுவுமே செய்ய வேணாமா அப்படின்னு நீங்கள் ஒருவேளை கேட்பீங்க. முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம், அதை நம்ப வேண்டும். இயேசு கிறிஸ்து என்னுடைய இருதயம் மாறுறதுக்காக ரத்தம் சிந்தினாருங்கிறத நம்பணும். நம்பலைன்னா நீங்கள் அதை ஏற்றுக்கலன்னு அர்த்தம். நம்பினாதான் அந்த ரத்தம் உங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு தான் என்ன அப்படின்னா, நீங்கள் மாதம் மாதம் வந்து எடுக்கிற கம்யூனியன் சொல்கிறோம் இல்லையா, திருவிருந்து அப்படின்ட்டு. இது உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக நாவினால் அறிக்கை பண்ணப்படும் வசனம் போட்டிருக்கு. இதை நீங்கள் நம்புனீங்கன்னா, நம்பி திருவிருந்து எடுத்தீங்கன்னா தான் அதில் பலனே இருக்குது. அதுதான் உடன்படிக்கை. இருதயத்தில் வர்றது விசுவாசம், வாயினால் அறிக்கை செய்கிறது கிரியை. அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த நம்பி இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா அது பேர் தான் கடவுளோட நீங்கள் செய்கிற உடன்படிக்கை. இது நம்மக்கிட்ட மட்டும் இல்லை, இது பிசாசுக்கும் இதே உடன்படிக்கை இருக்குது. நம்ம வரும்போது என்ன கொடுக்குறோம்? மாதம் மாதம் நம்ம உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்பமும் ரசமும் கொடுக்குறாங்க. அப்பம் எதை குறிக்குதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என்னுடைய சரீரமாகிய வார்த்தையை குறிக்குது. என்னுடைய வார்த்தை. ஏன்னா நீங்கள் வெளிப்படுத்தல நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும், அவருடைய கால்களில் ஒன்று எழுதப்பட்டுச்சு ரோப்பில், வேர்ட் ஆஃப் காட், கடவுளுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னு எழுதப்பட்டுச்சு. நம்ம வெளிப்படுத்தல படிக்கலாம். அப்போ அந்த அப்பம் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை குறிக்கிறது. ரசம் எதை குறிக்குதுன்னா, ஆண்டவருடைய ரத்தத்தை குறிக்கிறது. இந்த ரத்தத்தை தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்குறோம். என் இருதயம் மாறுறதுக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். பிசாசு ஒன்று வச்சிருக்கிறான், அது பேர் பிரசாதம், தீர்த்தம். என்னுடைய அப்பம், என்னுடைய ரசம், இது பிசாசனோட உடன்படிக்கை பண்ணிருக்கவன் அதை செய்வான். கர்த்தரோட உடன்படிக்கை செய்கிறவன் இதை செய்யணும். எப்படி செய்யணும்னா, இருதயத்தில் விசுவாசிக்கணும், நாவினால் அறிக்கை செய்யணும்,
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னோட இருதயம் மாறுறதுக்கு சிந்தப்பட்டுச்சுங்கிறத விசுவாசிக்கணும். அதனோட வெளிப்பாடாக இங்கே வந்து எடுக்கணும், திருவிருந்தில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இதை செய்யாதவனுக்கும் எனக்கும் என்ன இல்லைன்றார் ஆண்டவர், பங்கு இல்லை. என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய இரத்தத்தையும் பானம் பண்ணாது இருந்தால் என்னிடத்தில் உங்களுக்கு என்ன இல்லை, பங்கு இல்லை. சரி, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம நம்ப வேண்டும். நம்பி இந்த கம்யூனியனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதனுடைய வெளியரங்க வெளிப்பாடு தான் நம்ம இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுற திருவிருந்துன்றது. சரி, ரெண்டாவது விஷயம். முதல் விஷயம், ஆண்டவர் ரத்தம் சிந்தினார் என் இருதயம் மாறுறதுக்காக அப்படிங்கிறத நான் நம்புகிறோம். அது நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக தான் நம்ம திருவிருந்தில் பங்கெடுக்கிறோம். ரெண்டாவது விஷயம், மத்தேயு 13:25 வாசி கேட்போமா? மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். சரி, இந்த இருதயம் கரப்ட் ஆனதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. எப்போ பிசாசுனுடைய வார்த்தையை அவங்க கேட்டாங்களோ அவங்க இருதயம் இருளடைஞ்சு முள்ள பிறப்பிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் நம்ம பார்த்தோம். இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே செய்யாது அப்படிங்கிற வார்த்தையை, பிசாசுனுடைய வார்த்தையை கேட்டு கடவுளுடைய வார்த்தையை கேட்காம தள்ளிவிட்ட போது இருதயத்தில் நாணலும் முள்ளும் முளைச்சதை நம்ம பார்க்குறோம். வலியும் முளைச்சிச்சு, மரம் சொல்ல நார்மலாக விவசாயம் பண்ணுற இடத்துலையும் முள்ளு முளைச்சிச்சு, அவங்க இருதயமும் கரப்டாகி முள்ளு முளைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இன்னொரு விஷயம் இருதயம் பாதிக்கப்படுறதுக்கு, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிசாசு என்ன பண்ணுறான், களையை முதைக்கிறான். கோதுமை என்றது எதை குறிக்கிறது அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தையை பெற்று முளைக்கிற ஆண்டவருடைய என்ன சொல்கிறது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு முளைக்கிற காரியங்களை நம்ம கோதுமைன்னு பார்க்குறோம். ஏன்னா வசனம் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஒரு கோதுமை நெற்பயிரானது சாகாவிட்டால் என்ன பண்ணது, மிகுந்த பலனை கொடுக்காது. அப்போ அது யாரை குறிக்குதுன்னா நம்மளை குறிக்கிறது, நம்ம இருதயத்தை குறிக்கிறது. ரெண்டு விஷயம், ஒன்று நம்மளை குறிக்குது, இன்னொன்று வந்து நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கிற காரியங்களையும் குறிக்குது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, தூங்கும்போது மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனா. அப்போ இதை நித்திரை பண்ணுறதுன்னா தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறான்னு கேட்டால், நித்திரை எதை குறிக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஜெபம் இல்லாததை குறிக்கிறது. எது இல்லாதது? ஆண்டவர் போய் சிலுவையில் போகிறாரு, கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜோம் பண்ணுறாரு. ஜோம் பண்ணும்போது அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ஒரு மணி நேரமாச்சு என்னோட என்ன பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. தூக்கங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, நார்மலாக தூங்குறத பற்றி அவர் சொல்லலை, ஜெபமின்மையை குறிக்கிறது. ஃபஸ்ட்டு நம்பணும், அப்புறம் என்னுடைய இருதயம் மாறுறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாமல் இருக்கிறது கலையை கொண்டு வந்துடும். ஜெபம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ஒரு ஃப்ளைட்டு பறக்கும்போது இன்ஜின் ஆஃப் பண்ணால் என்ன ஆயிரும்னா கீழே விழுந்துடும். பஸ்ஸை ஆஃப் பண்ணிங்கன்னா நிப்பாட்டும். பஸ்ஸு ஓடிக்கிட்டு இருக்க பஸ்ஸு இன்ஜினில் கோளாறு இருந்துச்சுன்னா நிற்கும். ஃப்ளைட் அப்படி கிடையாது, இன்ஜினில் கோளாறு இருந்துச்சுன்னா அங்கேயே பறக்காது, கீழே விழுந்துடும். ஜபம் இல்லாமல் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிசாசு என்ன பண்ணிடுவான்னா கலையை வந்து முளைக்க வச்சுருவான். அதுதான் தூக்கத்தில் இருக்கும்போது கோதுமையை விளைச்சான். கோதுமைங்கிறது எதை குறிக்கிறதுனா சத்தியத்தை குறிக்கிறது. ஜபம் இல்லாத பட்சத்தில் இன்னொன்று விதைக்கப்படும், அதுதான் வஞ்சகம். அந்த வஞ்சகத்துக்கு கீழ்ப்படியும் போது தான் மனுஷங்களுடைய இருதயம் இன்னும் முள்ளாயிருது. ஆல்ரெடி முள்ளு தான், ஆல்ரெடி இது மோசமாக தான் இருக்குது. இன்னும் வஞ்சகம் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக பாவத்திலே திளைத்து போனவர்களாய் ஜனங்கள் மாறிடுவாங்க, அவங்க இருதயமும் மாறிடும். ஸோ இந்த வஞ்சகம் மறையணும், வஞ்சகம் ஒழியணும், இந்த கலையெல்லாம் வெளியில் பிடுங்கப்படும். ஃபஸ்ட்டு வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் இருதயத்தை மாட்டதை நான் நம்புகிறேன், இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது விஷயம், என் இருதயம் சுத்திகரிக்கப்படணுமா, என்ன பண்ணணும் அப்படின்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எதுலேருந்து விடுதலையாக்கும்? கோதுமையை விட்டுட்டு அந்த கலை எல்லாத்தையும் எடுத்துக்கும் சத்தியம். எது கலைன்னு உங்களுக்கு தெரியணும்னா இந்த வார்த்தை தெரியணும். கலை எதுன்னு தெரியலைன்னா, ஒரு இருதயம் இருக்குன்னா அங்கே நல்ல பயிராகிய கோதுமையும் இருக்கும். நம்ம தூக்கத்தில் இருக்கும்போது, நம்ம ஜெபமின்மை கூடும்போது பிசாசு வந்து ஒரு நெற்பயிலோட சேர்த்து என்ன விதைச்சிட்டு போயிடுறான், கலையையும் விதைச்சிடுறான். அப்போ உங்கள் இருதயத்திலேருந்து வர்ற காரியம் என்ன? இது கலையா இல்லாட்டி விதையா? இது சத்தியமா வஞ்சகமா?
சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா அதாவது வஞ்சகத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா சத்தியம் எதுன்னு தெரிஞ்சால் தான் புரிய முடியும். வெளிச்சம் இருந்தால் தான் இருட்டுக்குள்ளே என்ன இருக்க பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நானே வழி சத்தியம் ஜீவமாக இருக்கிறேன். என்னை அறிந்தவன் என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நானே கர்த்தருடைய வார்த்தை தேவனிடத்தில் இருந்து தேவனாக இருந்துச்சு அப்படின்னு வாசிக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? விடுதலையாக்கும்னா இந்த கலைகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு அது உதவி செய்யும். சத்தியத்தை நீங்கள் ஸ்ட்ராங் ஆக்கும்போது சத்தியம் இன்னும் நல்லா நம்ம வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ளே போக போக, இப்போ நீங்கள் கேட்பீங்க, இருதயம் சரியில்லாமல் போணுச்சுன்னா வார்த்தை வேலை செய்யாதுன்னு சொன்னீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ப வேண்டியது, அவர் ரத்தம் சின்னது கிருபை, அதை நான் நம்ப வேண்டியது எனக்கு கொடுக்கப்பட்ட உரிமை. அதை நம்பலாம் நம்பாமலும் இருக்கலாம். அந்த வார்த்தை ஒன் அட் அ டைம்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை பேசுனுச்சுன்னா கூட அதுக்கு கீழ்ப்படியே பழகுங்க. ஒரே நாளில் 1000 வசனமும் வந்து நம்ம இருதயத்துக்குள்ள அப்படியே மாற்றுமான்னு கேட்டால் மாற்றாது. ஒரு வசனம் உங்களுக்கு புரியுதா, அதை செய்ய பழகுங்க. செய்ய நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவருடைய உதவி இல்லாமல், கிருபை இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் செய்யறதுக்கு முற்படும் போது ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்கிறார். செய்யறதுக்கு முற்படும் போது அந்த ஒரு வசனத்தை கேட்டு இதை படி நான் செய்யறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் உதவி செய்கிறார். மூணாவது விஷயம், கலாத்தியர் 5:22 வாசி கேட்போம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஆமாம், ஆவியின் கனிகளா கனியா? ஆவியின் கனிகள் கிடையாது, ஆவியின் கனியோ. மரம் ஒன்று தான், அந்த மரத்தில் அட்டாச் ஆகிட்டு இருக்க கனி எல்லாம் வேற வேற. அன்புங்கிறது ஒன்று, சந்தோஷங்கிறது ஒன்று, சமாதானங்கிறது ஒன்று, தயவு, நற்குணம், விசுவாசம் இதெல்லாம் அதுக்கு மேலே உள்ளது. இதெல்லாம் ஒரே கனி, அந்த கனியில் இருக்க தன்மைகள் வேற. ஆவியின் கனிகள் இல்லை, ஆவியின் கனியோ ஒன்று, அதுக்குள்ளே இருக்கிறது தான் இது அத்தனையும். இப்போ இதெல்லாம் மாறணும், கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது, ஒரு மனுஷனோட இருதயம் மாறுது. அப்புறம் எந்த கனி எந்த இருதயத்தில் கசப்பும் வெறுப்பும் பிசாசுக்கு அடுத்த காரியமும் நிறைஞ்சிருந்துச்சோ அந்த இருதயம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. இது ஒரே நாளில் மாறும்னு நான் சொல்லலை, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறார் ஒருத்தர், ஏன் பாவம் போகிறதுக்காக அவர் ரத்தம் செஞ்சாங்க நம்புகிறாரு, திருவிருந்தில் பங்கு பெறுறாரு. அதனுடைய வெளிப்பாடு தான் திருவிருந்துன்னு நம்ம சொன்னோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் மாம்சத்தையும் புசிக்காதவனுக்கு எனக்கு என்ன பங்கு இல்லை. ஏன்னா அதுதான் என்ன, அவருக்கும் நம்மளுக்கும் இருக்க கவனன்ட், உடன்படிக்கை. பிசாசும் அதே மாதிரி ஒரு உடன்படிக்கை வச்சுருக்கான். இப்போ இந்த உடன்படிக்கையில் நடக்க ஆரம்பிக்கும் போது நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்புகிறேன், அவருக்கு வார்த்தைக்கு ஒன் அட் அ டைம், ஒரே ஒரு வசனத்துக்கு ஒன்று நான் கீழ்ப்படி ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. அவருடைய வசனத்தை விளக்கி சொல்கிறதுக்கு இன்னொருத்தர் வராரு. அவர் தான் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். இதை தான் நீங்கள் வெளிப்படுத்தல் 22 நீங்கள் பார்க்கலாம். சிங்காசனத்திலேருந்து ஒரு நதி புறப்பட்டு போணுச்சு. அது சைடில் பார்த்தீங்கன்னா 12 விருட்சம் இருந்துச்சு. அந்த 12 விருட்சத்தோட கனிகள் தேசத்தில் இருக்க காயத்தை ஆற்றும். இட் வில் ஹீல் த நேஷன்ஸ்னு போட்டிருக்கு. தேசத்தை ஆற்றும்னா தேசத்தில் இருக்கிற ஜனங்கள். ஒரு காலத்தில் அதே தோட்டத்தில் பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு முட்கள் உருவாக்கப்பட்ட அந்த காலம் மாறி இந்த இருதயம் என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கனியை கொடுக்க ஆரம்பிக்குது. ஏதேன் தோட்டத்தில் ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சு, முட்கள் இல்லை, கனிகள் இருந்துச்சு. இப்போ புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையில் ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அந்த முள்ளுக்காடாக இருந்த அந்த இருதயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உருமாற்றி ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்ம விட்டு கொடுக்க 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 அதை நல்ல ஒரு சோலையாய் மாற்றி ஆவியின் கனிகள் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக மாற்றுறார். இப்போ மாறின உடனே இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி வசனத்தை நம்புறது கஷ்டப்பட்டிருக்க இருதயம் இப்போ ஈஸியாக நம்பும்.
10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காரியத்தை விடாம முடியாமல் போராடிக்கிட்டு இருந்த இருதயம் இப்போ விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு காலத்தில் இச்சையில் நிறைந்திருந்த அந்த இருதயம் என்ன ஆகும்னா இப்போ அதை மேற்கொள்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது என்ன ஆக்கப்பட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினாலும் இயேசு கிறிஸ்துவின் ஆவியினாலும் உரமாக போட்டு நல்ல நிலமாக இப்போ மாறி இருக்கு. இப்போ இந்த நிலம் என்ன செய்யும்னா சும்மா இருக்காது, கனி கொடுக்கும். எத்தனை கனி கொடுக்கும்னு வசனம் சொல்லுது அப்படின்னா 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு. 30% இல்லை, 60% இல்லை, 100% இல்லை, 3000%, 6000%, 10,000%. 30 மடங்குனா என்ன? 1 ரூபா போட்டு 30 ரூபா எடுக்கிறது, 1 ரூபா போட்டு 60 ரூபா எடுக்கிறது, 1 ரூபா போட்டு 100 ரூபா எடுக்கிறது. ஒரு மனுஷனுக்கு தாளந்து கொடுத்தாரு ஆண்டவர். ஒருத்தனுக்கு 1 கொடுத்தாரு, இன்னொருத்தனுக்கு 2 தாளந்து, இன்னொருத்தன்ட்ட 5 கொடுத்தாரு. இந்த 1 வாங்கினவன் ஒன்றும் பண்ணல, விட்டுட்டான். 3 வாங்கினவன் என்ன ஆக்குறான்? 6 ஆக்குறான். 5 வாங்கினவன் 10 ஆக்குறான். ஆனால் இந்த இருதயம் மாற்றப்பட்ட மனுஷன் என்ன பண்ணுறான்? 30 மடங்கு ஆக்குறான். 2 ரூபா வாங்கினா என்ன ஆயிருக்கும்? அது 3 ரூபா வாங்கியிருந்தா 90 ரூபாயாயிருக்கும். 5 ரூபா வாங்கியிருந்தா 500 ரூபாயாயிருக்கும். 100 மடங்கு. 100% கிடையாது, 100 என்ன சொல்கிறது, 100% கிடையாது. 100னா 1 வாங்கி 2 ரூபாயாக்குனா 100%, 1 வாங்கி 100 ரூபாயாக்குனா 100 மடங்கு, 1000, 10,000%. அந்த மாதிரி இவங்க மாறினாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை அவங்க இருதயம் மாற்றப்பட்டுருச்சு. இந்த இருதயம் மாற்றப்படலைன்னா ஆண்டவருடைய வழிகளை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமம். இந்த இருதயம் மாற்றப்பட்டிருந்தால் தான் 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு பலன் வரும். ஒரே ஒரு 2 வசனத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த இருதயத்தில் ஞானம் உள்ள இருதயமாக அது ஆயிடுச்சு. ஏன்? இயேசு தான் என்னது? ஞானம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்றாரு. கர்த்தருக்கு பயப்படுற பயத்துக்கு பேர் தான், அந்த ஞானத்துக்கு பேர் தான் இன்னொரு பேர் இருக்கு, அதான் இயேசு. இப்போ சாலமோன் வந்து ஆண்டவர் கேட்குறாரு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அவன் ஞானத்தை கேட்கல. இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், சாலமோன் ஞானத்தையும் அறிவையும் கேட்கவே இல்லை. ஞானங்கிறது ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்காங்கிறது கிடையாது. அவன் என்ன கேட்டான்? நீங்கள் வாசி பாருங்க, 2 ராஜாக்கள் 3:9. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். அவன் என்ன கேட்டான்? என் இருதயம் ஆல்ரெடி குழம்பி போய் இருக்கு, அதுக்கு அவ்வளோ புத்தி இல்லை, இப்போ எனக்கு என்ன வேணும்னா ஞானமுள்ள இருதயம் வேணும். அந்த ஞானமுள்ள இருதயத்தை பெறதுக்கு தான் ஆண்டவர் இத்தனை விஷயத்தையும் பண்ணி வச்சார். உள்ள மாற்றணும், அதுதான் இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம பார்த்தோம். ஞானமுள்ள இருதயம் வந்துச்சுன்னா தான் இந்த கடைசி காலத்தை நம்ம ஓடி ஜெயிக்க முடியும். உங்களுக்கு வசனம் எவ்வளோ தெரியுதுங்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த வசனம் உங்கள் இருதயத்தில் எவ்வளோ செயல்பட விடுறீங்க. அந்த வசனத்தின் நிமித்தம் அந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறது ஞானமுள்ள இருதயமாக இருக்கா? ஞானமுள்ள இருதயம் இருந்தால் தான் அந்த வசனத்தை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு அது 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்காக பலன் கொடுக்கும். அது கரப்டட் இருதயமாக இருந்துச்சுன்னா, இருள் அடைஞ்ச, முள் நிறைந்த, முட்கள் நிறைந்த, நெரிசல்கள் நிறைந்த இருதயமாக இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணதுன்னா வசனத்தை உள்வாங்கி 30 மடங்கு கொடுக்காது. அதுதான் ஆண்டவர் சொன்ன 3 விதமான நிலம். வழியே இருக்கிற நிலம், கற்பாறையில் இருக்கிற நிலம், இன்னொரு நிலம் என்னது? முள்ளு செடி இருக்கிற நிலம். அது வேலை செய்யாது. இதை தான் சாலமோன் கேட்டான், ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு கொடுங்க. இது பழைய ஏற்பாட்டில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 17:9. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். போதும். புதிய ஏற்பாட்டில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையில் ஒன்று ஞானமுள்ள இருதயமோ ஞானமுள்ள மனமோ. இந்த ஞானம் இல்லை அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கிருபையை உங்களால் பெற்றிருக்க முடியாது.
சவுல் போய் ஆண்டவர்கிட்ட வாதாடினான், கிருபை கிடைக்கல. தாவீது போய் ஆண்டவர்கிட்ட போய் சரணடைஞ்சான், கிருபை கிடைச்சிச்சு. சவுலும் குற்றவாளி தான், தாவீதும் குற்றவாளி தான். தாவீதுகிட்ட சொல்கிறாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவேன்ட்டார். சவுலை தள்ளி முடிச்சிட்டாரு, அவன் பரம்பரையை அழிஞ்சு போயிடுச்சு. தாவீதுக்கு நித்திய உடன்படிக்கையை கொடுக்குறாரு. கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்ட தாவீதின் குமாரனே என்று அழைக்கப்பட்ட உடன்படிக்கை அது. அப்போ நம்மளுக்கு இருதயத்தில் ஞானம் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஆண்டவருடைய சித்தத்தை மனம் புதிதாகிறதுனாலே கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நீங்கள் விளங்கி கொள்ளுங்கள், விளங்கி கொள்ளக்கூடும் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ ஞானமுள்ள இருதயம் இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கிருபையை பட முடியாது. ஞானமுள்ள இருதயம் வேணும்னா 3 பாயிண்ட் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் செஞ்சா நான் நம்புகிறேன், அதனுடைய வெளிப்பாடாக விசுவாசிக்கிறேன், ரட்சிப்புண்டாக நாவினால் அறிக்கை பண்ணப்படும். இருதயத்தில் நம்புகிறேன், நான் இதில் பங்கெடுக்கிறேன். இதோ பொழுதுபோக்கு சாக்கரமாக இஷ்டத்துக்கு திருவிந்து எடுக்கிற கூட்டம் இருக்குது. அப்படி தப்பு. உங்களை திருத்தி கொள்ளாமல் மாறணுங்கிற மனசு கூட இல்லாமல் நீங்கள் எடுக்க வந்தீங்கன்னா வராதிங்க. அது பெட்டர் ஆப்ஷன். என்னால் முடியலை, நான் போராடிக்கிட்டு இருக்கேங்கிறது வேற. நான் ஏன் மனம் திரும்பணும்னு 1-2 இருப்பீங்க. அப்படி இருந்தீங்கன்னா வராமல் இருக்கிறது பெட்ரு. ஏன்னா நீங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கலன்னு அர்த்தம். விசுவாசிச்சா கிரியை இருக்கும், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது 2வது பார்த்தோம், கர்த்தருடைய வார்த்தையினாலே வருகிற விடுதலை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நானே வழி சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னுடைய வார்த்தை வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என்னுடைய வார்த்தை ஒரு காலமும் ஒழியாத ஆண்டவர் சொல்கிறார். அந்த சத்திய வார்த்தைக்கு 1 வேர்ட் அட் அ டைம். ஒரு வார்த்தை நம்மளுக்கு பேசுனுச்சுன்னா கூட அதை கீழ்ப்படியே ஒப்பு கொடுக்குறோமா? அதை ஒப்பு கொடுங்க. 1ஆம் நம்பர்லேருந்து ஆரம்பிப்போம், அதை ஒப்பு கொடுப்போம். 3வது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற கனிகள். கனி இல்லாமல் முள் முளைக்க தொடங்கின காலம் மாதிரி ஆவியின் கனி ஒரே ஒரு கனி, ஆனால் அதுக்குள்ள 1000 தன்மைகள், 9 கனிகள், 9 விதமான காரியங்களை நம்ம அங்கே பார்க்குறோம். அது எல்லாம் நம்ம வாழ்க்கையில் முளைக்க ஆரம்பிக்குது. வறண்டு போயிருந்த வாழ்க்கை பூத்து கொழுங்க ஆரம்பிக்குது. பட்டு போயிருந்த செடி திரும்பவும் கனி கொடுக்க ஆரம்பிக்குது. பட்டு போகிற நிலைமைக்கு போயிட்டு இருந்த அந்த மரம் தழைக்க தொடங்குது. நேபுகாத்நேசாருடைய மரம் ஒரு நாள் வெட்டப்பட்டுச்சு, திரும்ப அதில் மரம் முளைக்க ஆரம்பிச்சு. அதில் அவனுக்கு மட்டும் ஆசீர்வாதமாக இல்லை, அதில் இருக்க அத்தனை பறவைகளும் அங்கே உட்கார ஆரம்பிச்சிச்சு. அப்போ இந்த ஒரு வாழ்க்கை மாறணும்னா அவன் இருதயம் மாறணும். இதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. இருதயத்தில் இருந்தால் என்னென்ன புறப்படுது? வஞ்சகமும் இச்சைகளும் எல்லா குப்பையும் அங்கே தான் புறப்படுது. அது மாறுனுச்சுன்னா அந்த வாழ்க்கையானது 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு கனி கொடுக்கும். அதில் 3 ஸ்டெப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். சரி, இப்போ கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம். கடைசி காலத்தை தப்பிக்கணும், ஆண்டவர்கிட்ட கிருபை கிடைக்கணும் அப்படின்னா ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டதை விட அந்த ஞானம் நம்மளுக்கு அவ்வளோ தேவையில்லை. ஏன்னா அவன்கிட்டே சொல்லிட்டாரு, உனக்கு நிகரான இருக்க ஞானமுள்ளவன் உலகத்தில் இருக்க மாட்டான்டார். நம்மளுக்கு கிறிஸ்துவுக்குள் உண்டான ஞானம், ஆவிக்குரிய ஞானம், இது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்க கிளியராக தெரியும். இது இல்லாமல் இந்த கடைசி காலத்தை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கனி கொடுக்காதவர்களாக இருந்தால் நிச்சயமாகவே அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அவரவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று நீங்கள் வேதத்தில் எங்களுக்கு சொன்னீங்க. நல்ல மரமானது நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்க மாட்டாது என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. கனி கொடுப்பதற்கு இருக்கக்கூடிய தடைகளை மாற்றும் நாங்கள் கற்றுக்கொண்டதை போல் ஆண்டவரே, முள்ளுள்ள நிலங்களாய் ஆண்டவரே எங்களுடைய இருதயங்கள் இருக்கக்கூடாது, கற்பறையான நிலங்களாய் இருக்கக்கூடாது. சுவாமி, கனி கொடுக்கக்கூடிய நல்ல நிலமாய் மாற்றுங்க. வல்ல தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆண்டு கொள்ளுவீராக. இந்த வாரத்தை நன்மையால் முடிசூட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலங்களிலும் நம்மனோடு கூட இருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும்,
வார்த்தை என்னும் அப்பத்தாலே புசித்து வளர்ப்பியும் இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.